everybody. This is Hasni Gautra. கொஞ்சம் இங்கிலீஷ் வர தப்பா நினைச்சுக்காதீங்க. Thank you everybody. இன்னைக்கு எல்லாரும் எங்களை வந்து bless பண்ண வந்ததுக்கு thank you so much. ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்க. This is very different. எவ்வளோ படம் நம்ம எவ்வளோ ஹாரர் பார்த்திருக்கோம், எவ்வளோ கதை பார்த்திருக்கோம், பழிவாங்கதை பார்த்திருக்கோம், எவ்வளோ பார்த்திருக்கோம். பட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை உங்களால பார்க்கவே முடியாது. ஐ வாஸ் சோ இம்ப்ரெஸ்ட். இந்த மாதிரி ஒரு கதை எனக்கு வந்திருக்குது பர்டிகுலரா பர்சனலா என்னோட 8th மூவி அப்படின்றதுக்கு. என்ன படம் பண்ணாலும் சரி, ஃபியூச்சர்ல நான் என்ன படம் பண்ணாலும் சரி, திஸ் இஸ் மை ஃபேவரட். அண்ட் ப்ளீஸ் யாருமே மொபைல்ல பார்க்காதீங்க, தியேட்டர்ல பாருங்க. ப்ளீஸ் இந்த படத்தை கண்டிப்பா போய் தியேட்டர்ல உங்க ஃபேமிலியோட போய் பாருங்க. பயப்படுற மாதிரி தான் இருக்கும், பட் நீங்க பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். தேங்க்யூ சோ மச் ஃபார் யர் டுடே. அண்ட் டேரக்டரை பத்தி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி ஆகணும். ஆஃப்டர் திஸ் மூவி கண்டிப்பா டேரக்டர் வந்து சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் நான் ஆசைப்படுறேன். பிகாஸ் இஸ் ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் திஸ் மூவி வில் கிவ் ஹிம் அ வெரி குட் கிரெடிட்ஸ். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ கைஸ். இங்க இருக்க பிரஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய வணக்கம். அண்ட் டைரக்டர் வந்து என்னை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது நான் எப்படி பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசிச்சிருக்கேன். பிகாஸ் நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் எவ்வளோ பேர் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த இமிடியட்டா பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா கேமரா போயிட்டே இருக்கோம், ஃபுல்லா நைட்ல தான் ஷூட் போயிட்டு இருக்கோம். இமிடியட்டா பண்ண சொல்லிட்டே இருப்பாங்க, நாங்கள் பண்ணிட்டே இருப்போம். ஆர்ட் டீமும் நாங்களும் சேர்ந்து பயங்கரமா ஒர்க் பண்ணோம். கேமரா சூப்பரா பண்ணாங்க. ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துல வர அந்த ரியல் கேரக்டர் டைரக்டர் சொன்னதை 3வது நாளா ரியலா பார்த்தது நான் தான். எனக்கு 3 நாள் உடம்பு சரியில்லாம போய் திருவண்ணாமலை கோயில சுத்தி போட்டு திருப்பி வந்து திருப்பி நான் அந்த மூவியை பண்ணி கொடுத்தேன். ஆனா யாருக்குமே இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது. மூவி ஷூட் முடிஞ்ச 17th டே வந்து நான் சொல்லும் போது காரை நிப்பாட்டி இறங்கி ஓடி அதெல்லாம் ஒரு வேற எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் என்ன பார்த்தனோ அதை வந்து நான் இந்த படத்துல கடைசி சீன்ல வச்சிருப்பேன் மேக்கப்ல. ஸோ நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய டேலண்ட் இருக்கிற பீப்புளும் மேக்கப் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க வெளியில. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்களும் அடுத்தடுத்த பெரிய லெவலுக்கு போவாங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த மொத்த குரூவுக்கும் பெரிய பெரிய நன்றிகள். தேங்க்யூ. பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை தயாரித்த SPK பிக்சர்ஸ் பிரபாகரன் சார், இதனோட இன்னொரு டீம் ஸ்டாண்டலோன் பிக்சர்ஸ் இன்டர்நேஷனல், பிளஸ் டைரக்டர் ஹேம்நாத் நாராயணன், இதனோட எடிட்டர் ரோஹித், DOP ஜேசன், அப்புறம் சவுண்ட் கெவின் மற்றும் ஆர்ட் டைரக்டர் ஹாஸ்னி, இவங்க எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அஃப்கோர்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவரும் அவரோட ஒர்க்கை பற்றி சொன்னார். எக்ஸ்ட்ராடினரியாக அவர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மர்மர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்கஷனில் ஹேம்நாத் எனக்கு ஒரு ரன் த்ரூ பண்ணார். ட்ரெய்லர் காமிச்சாரு. ட்ரெய்லர் நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் நானும் பார்த்தேன். சரி நீங்கள் இல்லை சார் நீங்கள் படமும் பார்த்துருங்க அப்படின்னாங்க. படம் சரி என்ன அதான் அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஹாரர் ஃபிலிம் அப்படின்ட்டு. சரி ஹாரர் ஃபிலிமில் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா என்ன பேயா இல்லை நம்மளா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் நம்ம போவோம். அந்த மாதிரி தான் சரி பேயா நம்மளான்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான் போனோம். அப்புறமா போனதுக்கு அப்புறம் தான் படம் பார்க்க தான் தெரிஞ்சிச்சு இந்த ஃபிலிம் வந்து ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் மோஷன் சிக்னஸ் வரும் அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில் ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் வித் மோஷன் சிக்னஸோட ஒரு ஃபிலிம் ஃபுல்லாக என்டையர் ஃபிலிம் இஸ் டன் இன் த சேம் ஜானர். பிக் அப்ரிசியேஷன் டு திஸ் வண்டர்ஃபுல் டீம். உங்களோட கரகோஷம் அவங்களுக்கு டெஃபினட்டா இட் வில் என்கரேஜ் தம் அ லாட். இட்ஸ் வெரி ஃப்ரெஷ் அண்ட் நியூ டீம். இப்போ ஃபவுண்ட் ஃபுட்டேஜில் மோஷன் சிக்னஸ்ங்கிறது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 2 days முன்னாடி பார்த்தோம். அஜித் சாரோட ஒரு கார் ரேசிங்கில் அவங்களோட கேபின்ல ஒரு கேமரா வச்சிருந்தாங்க. அந்த கேமராவோட இதை வந்து நம்ம ட்ரெயில் பார்க்க முடியுது. அதாவது அந்த கார் எந்த மாதிரி டிராவல் பண்ணுது, எங்கே டேர்ன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்க்க முடியுது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடு நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி ரன்னிங் அட் 320 கிலோமீட்டர் ஸ்பீட் பெர் ஹவர்ஸ். 320 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் அது டிராவல் பண்ணிருக்கு. தட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் அ ரேசிங் கார். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு வி கேன் எக்ஸ்பீரியன்ஸ். பட் நம்ம அதனோட ஆக்சுவல்ஸில் இருக்கிறப்ப அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்கும். இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். அந்த மாதிரியான கார் ரேசிங் வந்து வில் கிவ் அஸ் மோஷன் சிக்னஸ் 100% கொடுக்கும். அதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டை நம்ம தமிழ் ஆடியன்ஸ் சொல்லணுங்கிறதுக்காக தான் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு பிரீஃப். இன்னொரு இது பார்த்தீங்கன்னா டாலஸ்ட் பில்டிங், அதாவது 1260 ஃபீட் ஹைட் இருக்கிற பில்டிங்ல வந்து கிளாஸ் மேலே வாக் பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகைன் தட்ஸ் ஆல்சோ மேலேருந்து அவ்வளோ ஹைட்ல இருந்து நீங்கள் கீழே பார்க்குற மாதிரி இருக்கும். துபாயில் பார்த்தீங்கன்னா
732 ஃபீட் ஹைட்ல இருந்துட்டு ஒரு கிளாஸ் மேல நடந்து போறப்போ நம்மளுக்கு ஒரு ஒரு மோஷன் சிக்னஸ் வரும். அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் இருக்கு. ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த மூவியோட ஜானர். சரி, மர்மர் கதை என்ன சொல்ல வர்றாங்க? இந்த அஃப்கோர்ஸ் அவங்க சொன்ன மாதிரி ஜவாத் மலையில நடக்கிற ஒரு சின்ன இன்சிடென்ட்டை நோக்கி ஒரு டீம் போறாங்க. அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சவுண்ட்ஸ் ஆர் வெரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்க எல்லா படமும் சப்போர்ட் பண்றீங்க, அதே மாதிரி இந்த மாதிரியான நியூ கமர்ஸ்க்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ட்ரீம் வாரியர்ஸ்ல இருந்து நாங்க ரிலீஸ் பண்றதுல we are வெரி ஹாப்பி. மார்ச் 7th படம் தியேட்டருக்கு வருது. we are வெரி ஹாப்பி டு அசோசியேட் இந்த மாதிரியான நியூ டீம், நியூ தாட்ஸ்ல. அவங்களோட தாட்ஸே வந்து நம்ம ஹாலிவுட் ஸ்டைல்ல ஒரு ஃபிலிம் எடுப்போம், நியூ ஜானர்ல எடுப்போம், அதே மாதிரி என்டர்டெய்னிங்கா இருக்கணும், அதே மாதிரி ஆடியன்ஸுக்கு விறுவிறுப்பா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னாவே ஒரு வித்தியாசம் கொண்டு வந்திருப்பாங்க. நாட் ஒன்லி ஸ்டில்ஸ் மட்டும் இல்ல, அந்த வார்னிங் சிக்னல்ல இருந்து நிறைய இது கொடுத்துருக்காங்க. அதாவது whoever is having மோஷன் சிக்னஸ் அண்ட் பிரெக்னென்ட் விமனுக்கு காஷனா இருங்க அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். இட் வில் பி அன் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் நான் நம்புறேன். உங்களோட சப்போர்ட்ஸ் தொடர்ந்து எங்களுக்கு வேணும். வாய்ப்பளிச்சதுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்ஸ் அகெயின். ரொம்ப நல்லா இருக்கு இங்க இருந்து பாக்குறதுக்கு. ஸோ பல படங்களுக்கு நிறைய டேரக்டர்ஸ் கூட டிராவல் பண்ணியிருக்கேன், நிறைய படத்தோட ப்ரெஸ் ரிலீஸ்க்கெல்லாம் வந்திருக்கேன். ஸோ அங்கிருந்து பார்த்து கிளாப் தட்டியிருக்கேன். ஸோ இங்கிருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். மீடியா இல்லாம இங்க எதுவுமே இல்லை. ஸோ பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஒரு நடிகராக இருந்தாலும் சரி, ஒரு இயக்குனராக இருந்தாலும் சரி, ஸோ மீடியா தான் வந்து முதல்ல அவங்கள கண்டெடுத்து வெளிக்கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மர்மர். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் ஃபிலிம். ஸோ ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் ஃபிலிம்னா ஃபர்ஸ்ட் ஒரு என்னன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். ஸோ படம் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அங்கே ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது அங்கே சிசிடிவி கேமரா தான் முதல்ல தேடுவாங்க. ஸோ அந்த சிசிடிவி கேமரால என்ன ஃபுட்டேஜ் இருக்கோ அது வந்து அவங்களுடைய வேர்டிங்ஸ்ல அது வந்து ஒரு எவிடன்ஸ். ஸோ நம்ம இது படமா காட்டும் போது அந்த எவிடன்ஸை தான் நம்ம படமா காட்டுறோம். ஸோ இப்போ ஒரு ஸ்டோரியா ஒரு ஒன் லைன் பார்த்தோம்னா 4 யூடியூபர்ஸ் வந்து தே ஆர் பேரநார்மல் யூடியூபர்ஸ். அவங்க வந்து ஜவாது மலையில வந்து 7 கன்னி சாமிகளும் மங்கைன்னு ஒரு சூனியக்கார ஆவியும் சுத்திட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சு ஸோ அந்த இடத்துக்கு வந்து லைவா போயிட்டு ரெக்கார்ட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணி போறாங்க அவங்களோட யூடியூப் கண்டென்ட்க்கு. ஸோ அங்க போயிட்டு அங்க என்ன நடந்துச்சு, அங்க போயிட்டு அவங்க காணாம போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் வச்சு அவங்கள தேடி போகும்போது அவங்க உடஞ்ச நிலையில நிறைய அவங்க யூஸ் பண்ண கேமராக்கள் எல்லாம் கிடைக்குது. அந்த கேமரால இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து பார்த்தா ஒரு 7 hours லாங் இருக்கு. அந்த 7 hours லாங் ஃபுட்டேஜை ஒரு ஆவணப்படமா, அதாவது ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஆவணப்படமா ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த படம்ன்ற மாதிரி தான் நம்ம ஸ்டார்டே பண்றோம். ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் கிவன் த நைஸ் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ். ஸோ முதல்ல இங்க வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. ஆக்சுவலா எனக்கே ஷிவர் ஆகுது, நான் ஆறாவது நினைச்சேன். பட் இது நைஸ். ஸோ இங்க வந்திருக்கிற குஹன் சார் ரொம்ப நன்றி. ஸோ பிரபாகரன் சார் ரொம்ப நல்லா பேசுனீங்க, பேஷண்டா நீங்க ப்ரொடியூசர் ஆயிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இங்க இருக்கிற எல்லாருமே வந்து நான் ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கேன். முதல்ல டெக்னீஷியன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டிஓபில இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ ஒரு ஷாட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 minutes சிங்கிள் ஷாட்டு. ஸோ அதை நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் சிங்கிள். ஸோ 12 minutes ஷாட்டு, அது ஒரு நல்ல ஒரு ரிஹர்சல் போயிட்டு. ஸோ எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டுக்கு தான் ரிஹர்சல் மெயினாக போகும், கேமராமேனுக்கு ரிஹர்சல் போகாது. பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்டுக்கு வந்து ஒரு பக்கம் அவங்க போயிட்டு இருப்பாங்க, இங்க இவருக்கு தனியா போயிட்டு இருக்கோம் என் கூட. ஸோ அந்த ரிஹர்சல் வந்து எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஷாட்ல போனோம்னா இப்போ நீங்க பாத்திருப்பீங்க ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து கேமராவை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா அது எல்லாமே இவர் தான் பின்னாடி இன்னும் ஹோல்ட் பண்ணிருப்பாரு. பட் இவர் தெரியாத அளவுக்கு நம்ம பிடிக்கணும். ஸோ அவங்களோட ஹேண்ட் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான மூவ்மெண்ட்டும் இவர் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இப்போ கையில வச்சுட்டு இருக்காருன்னா திரும்பும் போது யாருமே இருக்கக்கூடாது. ஏன்னா கூட ஃபோக்கஸ் புல்லர் இன்னும் ஒரு பெரிய கூட்டம் ஒன்று இருக்கும். அதாண்டி கேமரா அசிஸ்டன்ஸ், லென்ஸ் அசிஸ்டன்ஸ்னு எல்லாரும் போயிருப்பாங்க. ஸோ அங்க கொஞ்சம் பேர் இங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்க கேமரா அசிஸ்டன்ட் பாஸ்கரனா எங்க இருக்கீங்க? சூப்பர். ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்டம் பின்னாடியே இருந்துட்டே இருக்கும். இவ்வளவு மேனேஜ்மெண்ட்ல அந்த காட்டுக்குள்ள செடிகளுக்கு நடுவுல எந்த ஒரு கொடியில கேமராவோட வயர் மாட்டினாலும்
அறந்து போயிடும். பிளஸ் ஃபோக்கஸ் புல்லருக்கெல்லாம் எதில் கால் வைப்பாருன்னே தெரியாது, எப்போ என்ன உருண்டு ஓடுன்னு தெரியாது. அந்த மாதிரியான சத்தம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஷாட் 12 மினிட்ஸ் ஷாட் எடுக்கும்போது ஒரு நைட்டு ஃபுல்லா வச்சு செஞ்சுட்டேன். ஐ திங்க் ஒன் மோர்ன்ட்டு போயிட்டே இருக்குது. பிகாஸ் எனக்கு நான் எப்படின்னா இதுக்கு ஒரு பெரிய கதை சொன்னேன், அது ஒரு பெரிய பேக் ட்ராப். ஸோ ஓகே சொல்றேன். ஸோ நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது பிசியோதெரபி காலேஜில் எங்களோட யூனிவர்சிட்டியில் வந்து கல்ச்சரல்ஸ் ஈவெண்ட்லாம் நடக்கும். ஸோ அங்கே வந்து மெடிக்கல் காலேஜ்லேருந்து யாருமே ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க, எப்பவுமே அது எம்டியாக இருந்திருக்கு. ஸோ நம்ம தான் எல்லாமே ட்ரை பண்ணுவோன்ற ஒரு ஆர்வம் அப்பத்துலேருந்தே இருந்தது. ஸோ நாங்களே வந்து ஒரு கேமரா ஹயர் பண்ணி அதை ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலான்ட்டு அப்படி தொடங்கினது. ஸோ நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா அம்மா எங்கே ஒர்க் பண்ண போற அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்க போறேன்ட்டு. ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து கண்டினியூஸாக கொஞ்சம் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்தேன். எடிட் பண்ணி நானே பார்த்தேன் எனக்கே பிடிக்காது, தூக்கி ஓர வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 2 இயர்ஸ் ட்ராவல் ஆச்சு. ஸோ நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணி சுத்திட்டே இருந்தேன். கொஞ்ச காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டாக்டரா எந்த அளவுக்கு ஒரு மதிப்பு இருந்ததோ அந்த மதிப்பெல்லாம் சுத்தமா இந்த பக்கம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சது. ஸோ எங்க சுத்தினாலும் ஒரே அலைச்சல் தான், ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. ஸோ திரும்ப வீட்டுக்கு போனேன். என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போறேன்னு சொன்னேன். மறுபடியும் ஒரு 2 வருஷம் போயிட்டு ஹையர் ஸ்டடீஸ் படிச்சு முடிச்சுட்டு வெளில வந்தேன். ஸோ கான்வெகேஷன்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் சர்டிஃபிகேட்டோட வீட்டுக்கு போனேன். என்ன ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண போறேன்னு கேட்டாங்க. படம் எடுக்க போறேன்னு சொன்னேன். ஸோ படம் வந்து இப்போ எடுத்துட்டோம். அதுதான் நீங்க ட்ரெய்லர் பார்த்தீங்க. ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து எனக்கு பிடிக்கலன்னா நான் எடுத்து ஓர வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த படம் ஆரம்பிச்சு முடிச்சா நான் ஆரம்பிக்கும் போதே யோசிச்சது என்னன்னா பிடிக்கலன்னா ஓர எடுத்து வச்சிடலாம், ஃபர்ஸ்ட் வந்தா பெஸ்டா வரணும்ட்டு அது மட்டும் யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ ஐ திங்க் பெஸ்டா கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கமிங் பேக் டு டாபிக், ஸோ டிஓபி வந்து ஒரு பேக் பெயின், ஸோ அதை தாண்டி டிடி போடுற அளவுக்கு எல்லா இன்ஜுரி எல்லாமே எல்லாருக்கும் ஆச்சு. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தம் டெர்மட்டாலஜிஸ்டுக்கு வாங்கின சம்பளத்தெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு டிக் பைட்ஸ்ல எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. அண்ட் மோர் ஓவர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லைட் சுத்தமா இருக்காது. ஸோ லைவ் லைட் அங்க இப்போ படத்துல பாத்தீங்கன்னா ஒரு டென்ட் சீன் எல்லாம் வந்து கேம்ப் ஃபயர் போட்டு மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருப்போம். அந்தோட லைட்டிங் மட்டும்தான் இருக்கும். ஸோ பின்னாடி இருக்கிறவங்கலாம் லிட்டரலி எங்க எது மேல நிக்கிறாங்கன்னே தெரியாது. ஒரு செல்போன் டார்ச் ஆன் பண்ணா கூட எனக்கு இங்க கேமரால தெரிஞ்சிடும். அந்த மாதிரியான கேமரா எப்போ 360 டிகிரி வரும்னு தெரியாது. எல்லாம் ஓடுதா கைப்புள்ள ஓடுன்ற மாதிரி தான் ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எத்தனை வாட்டி ரீடேக் ஒன் மோர்னு போனாலும் வெறுப்பாகாம எடுத்தாரு டிஓபி. ஸோ தேங்க்யூ ப்ரோ. ஸோ அதே மாதிரி தான் எடிட்டர். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு அவர் எடிட்டர் மட்டும் இல்ல, ஒரு ஏடியாவும் மாறிட்டாரு. ஸோ என்ன வேலை, எத்தனை வாட்டி வேலை, ஒரு கிட்டத்தட்ட படத்தை ஒரு 50 வாட்டி எடிட் பண்ணிருப்பீங்களா ப்ரோ? பண்ணிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ப்ரோ. ஸோ அத்தனை வாட்டி எடிட் பண்ண வைப்பேன். ஏன்னா எப்பவுமே பெஸ்ட் கொடுத்தணும் இல்லைங்களா. இப்போ ஒரு சென்சார் வரைக்கும் தான் ஒரு படம் வந்து எங்க கையில இருக்கும். சென்சார் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறமும் கொஞ்ச காலம் எங்க கையில இருக்கும். அதையும் தாண்டிட்டுன்னா அதுக்கப்புறம் எங்க கையில இல்ல, எல்லாமே ஆடியன்ஸ் கையில தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லயும் நான் இல்லைனாலும் ஃபுட்டேஜ் வந்து சென்சாருக்கு மற்றபடி எல்லா அவுட் எடுக்கிற டிசிபி ப்ராசஸ் எல்லாத்துக்குமே கரெக்டா கொண்டு போய் சேர்த்துட்டு இருந்தாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஏடியாவே ஆயிட்டாரு. ஸோ மற்ற டேரக்டர்ஸ்லாம் அவர் கண்டிப்பா நான் ரெக்கமெண்ட் பண்றேன். டெக்னீஷியன் ஃபுல்லா இருக்கீங்க, படத்தில் நடிச்ச நடிகர்கள் யாருமே இல்லையே, என்ன அவசியம்? இல்லைங்க, என்ன இருந்தாலும் நீங்க ஒரு படம் பார்க்கும் போது இங்க ஜேசன் வில்லியம்ஸ் கேமரா பிடிச்சிட்டு இருக்காரு, இங்க ரோஹித் கட் பண்ணியிருக்காருன்னு பார்க்க போறது இல்ல. ஸோ அந்த ஆர்டிஸ்ட தான் பார்க்க போறீங்க. ஸோ எப்பவுமே ஒரு ஈவெண்ட் வந்து வித்தவுட் த பேக் போன், எந்த மசிலோ எந்த டெண்டனோ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பேக் போனா இருக்கிற கோர் டீம், அதாவது ஆஃப் ஸ்கிரீன் ஹீரோஸை வச்சு என்னோட படம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகணும்னு நினைச்சேன். அதனால தான் இங்க டெக்னீஷியன்ஸ் மட்டும் இருக்காங்க. ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா. ரெண்டாவது வந்து நீங்க வந்து பிசியோதெரபி படிச்சிருக்கீங்க, முழுக்க அது வந்து அறிவியல் சார்ந்த விஷயம். கண்டிப்பா. ஆனா நீங்க படம் எடுத்திருக்கிறது அறிவியல் சாராத விஷயம். அறிவியல் சாராத விஷயம். ஆமா, கண்ணிங்கிறது பில்லி சூனிய பேய் ஆவிங்கிறதெல்லாம் எப்படி நீங்க அறிவியல் ஓட்டுட்டு மாறாங்க போனீங்க? அறிவியல் எப்பவுமே அறிவியல் மட்டும் தனியா இருந்தா அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இந்த பக்கம் வந்து இந்த மாதிரியான அமானுஷங்களும் இருக்குதுன்னு சொல்லும் போது மட்டும்தான் பேசுவாங்க. நம்ம இந்தி திணிப்புன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது தமிழ் மொழிக்கு நம்ம பற்று அதிகமா இருக்கிறதுனால நிறைய பேர் போராடுறது இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் பேர் தான் பண்றாங்க. ஹிந்தி உள்ள வரக்கூடாதுன்னு தான் பாதி பேர் போராடுறாங்க. ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அறிவியலையும் நம்பணும், அமானுஷங்களை ஒரு பொழுதுபோக்காக எடுத்துக்கணுமே தவிர அதை நீங்க ரொம்ப நம்ப தேவையில்லை. ஸோ நானும் அதை நம்ப மாட்டேன். எனக்கு பேய் நம்பிக்கை கிடையவே கிடையாது சுத்தமா. பட் இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்ன்ற ஃபார்மேட்ல தான் எடுத்திருக்கேன்.
ஸோ அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லா படத்துலயுமே பெண்களை தான் பேய காட்டுவாங்க, இந்த படத்துல நீங்க ஆண்களை தான் காட்டியிருக்கீங்களா? இதுல வந்து பெண்களை தான் பேய காட்டியிருக்கேன் எல்லார் படம் மாதிரியும். பட் ஆனா எல்லா படம் மாதிரி பயங்கரமா சிஜி பண்ணி ரொம்ப டக்குன்னு மூஞ்சி கிட்ட வந்து மறைஞ்சு போறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணல. இப்போ ரியல் லைஃப்ல நீங்க தனிமையா இருக்கும்போது உங்களுக்கு நீங்க பெட்ரூம்ல இருக்கும்போது ஹால்ல யாரா நடந்து போனா என்ன மாதிரியான ஒரு பயம் கொடுக்குமோ, ஸோ அந்த மாதிரியான ஒரு லைவ்லி ஃபீல்ல தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா பேய நேரா உணர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை தாண்டி பேய மட்டும் காட்டல, படத்துல வந்து இந்த சப்த கன்னிகள்னு சொல்ற அந்த 7 கிராம தேவதைகளையும் காட்டியிருக்கேன். ஸோ அது வந்து படத்துல ஒரு ரொம்ப முக்கியமான தொகுப்பா இருக்கும். அதையும் நீங்க பார்க்க தான் போறீங்க. சார் இங்க 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 சார், சொல்லுங்க. நீங்க வந்து திருவண்ணாமலை மாவட்டம், ஆமா. நீங்க அந்த கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்து தான் இந்த கதையை எடுக்கிறீங்களா? கன்னிமார்கள் கதை அங்க போனோன்னு சொன்னோன்னே மாமிச சாப்பிடக்கூடாது அதெல்லாம் சொன்னாங்கன்னு சொன்னீங்க. ஆமா. அப்ப அந்த கதையை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருந்து தானே இந்த கதை ஸ்கிரிப்ட் பண்ணிருக்கீங்க? ஆமாங்க. அதாவது வடபழனியில இருந்து தாம்பரத்துக்கு கேள்வி கேட்கற மாதிரி இருக்கு. பட் ஆனா ரெண்டுமே சென்னை தான். சோ நான் திருவண்ணாமலையில ஆர்னில இருக்கேன், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல. பட் ஜவாது மலை வந்து வேற எங்கேயோ ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இல்ல அதை பத்தி கதையை தெரிஞ்சு வச்சிருந்து தான் ஸ்கிரிப்ட் எழுதுனீங்களான்னு கேட்கிறேன். வேற ஒண்ணும் அது வந்து சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்ல அது. ஆமா கண்டிப்பா அதுதான். சோ சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மீன் பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வந்து நாங்க ஒரு குளத்துக்கு மீன் பிடிக்கலாம் போயிட்டு இருப்போம். அங்க போகும்போது ஒரு நாள் வந்து எங்க வீட்டுல வந்து போட்டு கொடுத்துட்டாங்க யாரோ. சோ அப்பதான் சொன்னாங்க அது வந்து கன்னிகள் குளம், அங்க போனா வந்து கண்ணி அடிச்சிரும், போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க நான் நிறைய வாட்டி போக ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கு நிறைய அடியும் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் தான் ஒரு இன்ஸ்பிரேஷனை தாண்டி தாத்தா பாட்டி எல்லாம் சின்ன வயசுல சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க இல்லைங்களா. ஸோ கன்னிகள் இந்த என்ன டிராகுலா சொல்லுவாங்க இல்லைங்களா, என்னது காட்டேரி. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டு அதை உண்மைக்கு தன்மையா எவ்வளவு எடுக்க முடியுமோ அதை ட்ரை பண்ணியிருக்கேன். சார் படத்துல மியூசிக் டைரக்டரே இல்ல, அது எப்படி மேனேஜ் பண்ணீங்க சார்? சவுண்ட் எப்படி பண்ணீங்க அது கொஞ்சம் சொல்லுங்க சார். ரைட். இப்போ நீங்க இந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ன்ற ஒரு ஜர்னருக்கு மெயினா வந்து மியூசிக் இருக்கக்கூடாது அன்டில் அந்த கேரக்டர் வந்து ஏதாவது மியூசிக் பிளே பண்ணுதோ இல்லை அவங்க ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல மட்டும்தான் மியூசிக் ஆட் ஆக முடியும். இப்போ நம்ம படத்துல தான் பார்க்க முடியும் கல்யாணம் நடக்குதுன்னா பின்னாடி ரஹ்மான் சாரோட பிஜிஎம் ஓடுறது அதெல்லாம். பட் ஆனால் நாங்க ரியல்ல பார்த்தோன்னா யார் என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. மேலே ஒரு பக்கம் காது கிளிக்கும், காது மேலேயே வந்து நம்மளோட அந்த அரிசிகள்லாம் விழும். ஸோ அந்த மாதிரியான ஃபீல் தான் அங்கே ரியல்ல இருக்கும். இப்போ நான் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ல ஒரு கல்யாண விஷயம் வச்சா அதுதான் நம்ம வச்சாகணும் லைவா. ஸோ ரியல் லைஃப்ல எந்த மியூசிக்கும் இல்லை. ஸோ ரியலான ஒரு செயற்கையான படத்தை இயற்கையா கொடுக்க ட்ரை பண்ணிருக்கேன். அதுலயும் நான் மியூசிக் வைக்க முடியாது. அதுதான் இது. சார் ஜவ்வாது மலைன்னு ரொம்ப அருமையான ஏரியா, பச்சை பசேலுள்ள ஏரியா. அந்த ஏரியால இந்த மாதிரி ஒரு பேய் பயம் இப்படி எல்லாம் காமிச்சீங்கன்னா டூரிஸ்ட் எல்லாம் எப்படி போவாங்க, ஆட்கள் எல்லாம் எப்படி போவாங்க? அதுக்கு எதிராக இருக்க மாதிரி இருக்காது? அதுக்கு எதிராக இருக்குங்களா? ஸோ வந்து ஐ திங்க் குணா படத்துல வந்து குணா கேவ்ஸ்ல வந்து உள்ள விழுந்து காதல் பண்ணாங்கன்னு நம்ம காட்டல. அவங்க உள்ள விழுந்து எவ்வளவு சாரி குணா படம்னு சொல்லிட்டு பாருங்க, மஞ்சுமேல் பாய்ஸ்ல. ஸோ அங்க போய் காதல் பண்றாங்கன்னு நம்ம காட்டல, விழுந்தாங்கன்னு தான் காமிச்சோம். ஸோ அதை தாண்டி அந்த டூரிஸ்ட் பிளேஸ் எப்படி இருந்தாலும் அது படம்னு எல்லா மக்களுக்கும் தெரியுது. அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ டூரிசம் வந்து ஆக்சுவலா அங்க சுத்தமாவே இல்லை. அது இதை பார்த்தாச்சு டெவலப் ஆகும்னு நான் நம்புறேன். நீங்க இது வரைக்கும் ஜவாது மலை போயிருக்கீங்களா சார்? போனதில்லை. அதுதான் யாருமே போயிருக்க மாட்டீங்க. அப்புறம் போவார் சார். சார் இங்க சார் இதோ இங்க சார். சார் ஒரு ஹாலிவுட் பிலிம் வந்து மார்க் பாலிஷன் ஒருத்தர் வந்து இதே மாதிரி மர்மர் அப்படின்ற பேர்ல வந்து ஒரு படத்தை பண்ணிருக்காரு. அதுலயே வந்து இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் தான் போவாங்க அதுல, புரியுங்களா? ஓகே. அதை பேஸ் பண்ணி அந்த இதை வச்சுதான் நீங்க எடுத்திருக்கீங்களா இல்ல அதோட ரீமேக்கா எப்படின்னு கேட்குறேன். இல்லங்க, எதோட ரீமேக்கும் கிடையாது. ஸோ நீங்க வந்து யூடியூபர்ஸ் எல்லாம் போறாங்க, நீங்க அதுல சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் தான் அதுல போவாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா செல்போன்ல தான் கேப்சர் பண்ணின்னு போவாங்க. எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. அதுதான் கேட்கல. ஸோ யூடியூபர்ன்ற ஒரு விஷயம் ஏன் இந்த படத்துல உள்ள வருதுன்னா, நீங்க எந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் போய் எடுத்தாலும் அது யூடியூபரா இருக்கலாம், இல்லைன்னா சவுண்ட் ரெக்கார்டிங்கா இருக்கலாம். ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் போக முடியும். இந்த ஜேர்னருக்குள்ள உள்ள வரணும்னா இந்த வேலை இதை வீடியோ எடுக்கணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான லாஜிக் ஒன்று வேணும் இல்லைங்களா. நம்ம வந்து வீட்டில் வாழும்போது குளிக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்க போறது இல்லை. ஸோ ஒரு தொழில் ரீதியா ஒருத்தன் கேமராவை எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற அமானுஷயங்களை ரெக்கார்ட் பண்ற ஒரு தொழில் இருக்கிறவங்க மட்டும்தான் அங்க போக முடியும். ஸோ அந்த ஒரு லாஜிக்காக தான் யூடியூபர்ஸ் உள்ள போறாங்கன்ற மாதிரி வச்சிருக்கேன். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஹாய் காய்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து எங்க போறோம் தெரியுமா, டிமாண்டி காலனிலாம் கிளம்புறாங்க. ஸோ அது நீங்க பார்க்கும்போது அது உண்மையா போய் எல்லாம் தெரியாது, ஆனா உண்மைன்னு உங்களை நம்ப வச்சிருவாங்க. ஸோ படமே அப்படிதானே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லாஜிக்கலா எடுக்க ட்ரை பண்ணிருக்கேன். வந்திருக்கு, பார்த்துட்டு நீங்க தான் சொல்லணும்.
சார் தமிழில் இது ஃபஸ்ட்டு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஃபிலிம்னு சொல்கிறீங்க, ஆனால் இதுக்கு முன்னாடி கேமரா எரர் சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு தமிழ்லேயே. என்னங்க மறுபடியும் சொல்லுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் படம்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ஆனால் இதுக்கு முன்னாடி கேமரா எரர் சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று தமிழில் வந்திருக்கு. தமிழ்ல வந்திருக்குங்க. 21 22 தெரியல ரிலீஸ் டேட்டு. 21 22 இயர். ஓகே, அதுல ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஏற்கனவே. இல்ல ஆக்சுவலா இன்னொரு படமும் வந்திருக்கு ஓரிரவன்ட்டு, அதுவுமே பார்த்திருப்பீங்க. அதுவும் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் தான் சொல்லுவாங்க. நான் சொன்ன ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் வந்து இட் ஹாஸ் டு பி ஆர்கானிக். ஸோ நீங்க எந்த ஒரு ரிவர்வோ ஒரு எக்கோவோ, அதாவது மனிதர்கள் உணர முடியாத ஒரு ரியல் விஷயங்களை வந்து நீங்க படத்துல காட்டுறீங்கன்னா அது ஃபவுண்ட் ஃபுட்டேஜா ஏற்றுக்கொள்ளப்படாது. ஸோ அதுதான் வந்து ஃபவுண்ட் ஃபுட்டேஜுக்கு இருக்கிற ஒரு ஆர்கானிக்கான விஷயம். இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து உண்மைக்கு நெருக்கமாக தான் இருக்கும், உண்மையாக தான் இருக்கும். இப்போ பேய் அழுவுதுன்னா அது பேய் அழுவுறதுக்குன்னு வித்தியாசமா வேற டோன்ல எல்லாம் போயிட்டு அழுவாது, அது மனுஷங்க அழுவுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கனெக்டிவிட்டி தான் நான் வச்சிருக்கேன். ஸோ அதனால தான் இது தமிழ் சினிமாஸ் ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் ஃபிலிம்னு நான் சொல்றேன். நீங்க எந்த இடத்துலையும் சினிமா தன்மையை உணரவே மாட்டீங்க. சார், ஷூட்டிங் ஸ்பாட்லேயே உங்க டீம்ல உள்ள ஒருத்தர் பேயை பார்த்தேன்னு சொன்னாரு. அது கண்டிப்பா அதை வச்சு நாங்க படமாக்கிருக்கோம் அப்படின்னு நீங்களும் சொன்னீங்க. உண்மையில நீங்களும் அந்த பேயை பார்த்தீங்களா இல்ல ஏதாவது கதையை கேட்டுறீங்களா? இல்லைங்க, நான் பேயெல்லாம் பார்க்கல. அப்படி வந்திருந்தா எங்களுக்கு மேக்கப் போடுற காசு மிச்சமா இருக்கும். ஸோ அதை வச்சு ஒரு கோழி வாங்கி தரேன், ஏதாவது என்னது வேற ஏதாவது பூசணிக்காய் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு 2 சீன் நடிக்க வச்சு அனுப்பியிருப்பேன். அதுக்கான வாய்ப்பு தான் கிடைக்கல. ஸோ உங்களை மட்டும் பார்த்துட்டு போயிருக்கு ப்ரோ, பார்த்துக்குங்க. ஸோ அதை பார்த்தலாம் எதுவும் இல்லைங்க, நான் எதுவுமே பார்க்கல. ட்ரீம் வாரியர்ஸ் குகனுக்கு இந்த படம் வந்து வாங்கியிருக்கீங்க, எத்தனை % லாபம் கிடைக்கும்? இல்லைன்னா நம்மக்கிட்ட நிறைய படம் இருக்கு வாங்கலாம் அப்படின்னு வாங்கினீங்களா? சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்றோங்க. லாபம் நோக்கத்தை மைண்ட்ல வச்சு இந்த படத்தை நம்ம கமிட் பண்ணவே இல்லை. இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எல்லா தியேட்டர் ஆடியன்ஸுக்கும். ஸோ நியூ கான்செப்ட்ல வரப்போ இந்த மாதிரி ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ல வர கான்செப்ட்ல வர படத்தை வந்து என்கரேஜ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் புது டீம் வந்திருக்காங்க. இந்த மாதிரி புது டீமுக்கு இப்போ எங்களை மாதிரியான டிஸ்ட்ரிபியூஷன் டீம் சப்போர்ட் பண்ணாம வேற யாரும் பண்ண முடியாதுங்கிறதுனால உறுதியா இந்த மாதிரி டீமுக்கு நாங்கள் கூட இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்றோங்க. ஸோ அப்போ 2வது கேள்வி தான் சரியா இருக்கும் இல்லையா? பணம் நிறையா இருக்கு, பண்ணலாம். இல்ல நான் தான் சொன்னேன், டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னாங்க. இது லாபம் நோக்கத்தை தாண்டின ஒரு படமா தான் இருக்கு. இந்த படத்து மேல வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கைன்னு நம்ம சொல்லலாம். அது இல்லாம இந்த மாதிரி நியூ ஜானரே வந்து இன்னைக்கு கொண்டு வர டீம்ஸ் ரொம்ப லிமிட்டட் தான். நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து 100% ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ல பண்ணிருக்காங்க. ஸோ அதுவே வந்து இது இப்போ ரீசெண்டாக வரல, 100% ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ல வரல. நிறைய நீங்க சொன்ன ரெஃபரன்ஸ் பண்ண படம் எல்லாமே வந்து லிமிட்டடான ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் தான் பண்ணிருக்காங்க. பாதி ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் இருக்கு, லெஸர் தென் தட் தான் இருக்கு. இந்த ஜானரை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேனபிள் ஹாலோகாஸ்ட்னு சொல்லி போட்டு 1980s ஒரு இட்டாலியன் டைரக்டர் பண்ணார். அவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கான்செப்டே வந்துச்சு. ஆனா இப்போ வரைக்கும் நாட் மெனி ஃபிலிம்ஸ் தமிழ்ல வரவே இல்லை படம். அதுதான் அதுல இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம். இந்த படம் நாங்க கமிட் ஆகிட்டு டிஸ்கசிங் அப்பவே வந்து நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணாங்க. நிறைய எங்க அப்கமிங் ஏடிஸ் அண்ட் டைரக்டர்ஸ் வந்து நாங்க ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ல ஒரு படம் பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ நீங்க கொண்டு வரீங்க அப்படிங்கிறது தான் ஒரு வெல்கமிங் டிஸ்கஷனா இருந்துச்சு. தேங்க்யூ. ஹேமந்த், மர்மர்ன்றது ஆங்கில வார்த்தையா எப்படி? ஆமாங்க, ஆங்கில வார்த்தை. எங்க இருக்கீங்க? என்னன்னா மர்மர்ன்றது ஒரு முணுமுணுப்பு, ஒரு சின்ன ஒரு இது, அந்த சைலண்டானதுல திகில் ஏற்படும். கண்டிப்பா. இப்ப நீங்க போட்ட ட்ரெய்லர் வந்து சவுண்ட் தான் ஜாஸ்தியா இருந்தது. ஸோ இது டைட்டில் ஆப்டா இருக்கா? டைட்டில் வந்து படத்துக்கு ஆப்டா இருக்கணும்னு தான் பார்க்கணும். ஸோ ட்ரெய்லருக்கு பார்க்கணுன்றது அவசியம் இல்லை. ட்ரெய்லர் வந்து எங்களுக்கு வந்து அந்த குறுகிய நேரத்துல எந்த அளவுக்கு பெஸ்டா கொடுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நான் நிறைய விஷயம் இங்கே ஷேர் பண்ணேன் பார்த்தீங்களா, அது கூட என்னால் ட்ரெய்லரில் காட்ட முடியல. ஏன்னா காட்டினா உங்களுக்கு நிறைய ரிவீலிங் ஆயிரும். எங்களுக்கு இந்த படம் ட்ரெய்லரே வேளாண் தான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். ஸோ அதே மீறி ஒரு ட்ரெய்லர் பண்ணோம். பட் பாதி புரிஞ்சு அந்த மூட் மட்டும் செட் பண்ணலாம், அதுக்காக ஒரு ட்ரெய்லர் பண்ணலான்ட்டு தான் பண்ணியிருக்கு. ஸோ மர்மர் வந்து அந்த டைட்டிலை நீங்கள் படத்துக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. படத்தில் அதுக்கு நிறையவே இருக்கும் இடம். ஸோ அவ்வளோதாங்க சார். டைரக்டர்ல இன்னொரு கேள்வி சார். இந்த ஜவாது ஹில்ஸ்ல வந்து இந்த அட்டாமிக் மினரல் இவங்க இருக்காங்களா சார், டைரக்டரேட், அவங்க வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுனாங்க. ஏன்னா அங்க யுரானியம் இருக்குது அப்படின்றது ஒரு ரிசர்ச் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸ்டில் இட் இஸ் அண்டர் ரிசர்ச். அங்க உள்ள வந்து பெர்மிஷன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வாஸ் இட் ஈஸி டு அவைல் த பெர்மிஷன்? அங்க உங்களுக்கு ஷூட்டிங் கொடுத்தாங்களா ஈஸியா? கொடுத்தாங்க. ஆக்சுவலா நீங்க சொல்ற விஷயம் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அங்க யுரானியம் இருக்குதுன்றது ஒரு இது இருக்கு சார். அதனால வந்து அட்டாமிக் ரிசர்ச் இருக்கு இல்லைங்க, அவங்க வந்து மினரல் அந்த
டைரக்டரேட் வந்து அங்க ஒரு பெரிய ஆஃபீஸே ஒன்று போட்டு ஒரு கேம்ப் போட்டுட்டு அங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சாதாரண டூரிஸ்ட் போறவங்களே வந்து சில இடத்துக்குலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க இந்த அளவுக்கு ஷூட் பண்றதுக்கு எப்படி விட்டாங்கன்றதான் ஆக்சுவலா ப்ராப்பரா பர்மிஷன் வாங்கணும். ஸோ பட் ஆனால் கொஞ்சம் டைம் ப்ராசஸா இருந்தது எல்லாமே. ஒரு மாசம் கிட்ட பர்மிஷனுக்கு சுத்தி அதுக்கப்புறம் வாங்கணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் லொகேஷன் பார்க்கறதுக்கே நிறைய பிளேசஸ் போய் பார்த்தேன். ஊட்டிலாம் போனா சிங்கம் கடிச்சிருவோன்றாங்க, வேற எங்கேயாச்சும் போனா புலி அடிச்சிருவோன்றாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாம இப்போ ஜவாது மலையில பாத்தீங்கன்னா சீசனல் டைம்ல தான் எலிஃபேண்டோ இல்ல ஜாகுவாரோ அதெல்லாம் வந்து தண்ணி குடிக்க வரும். நாங்க ஒரு நல்ல பயங்கரமான சம்மர் சீசன்ல எடுத்திருக்கோம் படத்தை. ஸோ அதெல்லாம் வராதுன்னு ஒரு நம்பிக்கையில பர்மிஷன் கேட்டோம். கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, பட் கொடுத்துட்டாங்க சார். எனக்கு அந்த மினரல் ப்ராசஸ் அது ஐ எம் நாட் அவேர் ஆஃப் இட் ஆக்சுவலி. ஓகே, தேங்க்யூ சார். ஒரு கேள்வி சார். கால் உடைஞ்சு பேஷண்டா வந்த அந்த அவர் வந்து ப்ரொடியூசர் ஆக்கியிருக்கீங்க. நீங்க ஒரு மருத்துவர், இவர் மட்டும்தானா இல்லை வரக்கூடிய எல்லாரும் அதை மாதிரி நான் சரி பண்ணுனா நீங்க வந்து இப்போ ப்ரொடியூசர் ஆகணும்னு சொல்லி மிரட்டி மிரட்டி பண்ணுவீங்களா? அப்படி இருந்தால் நான் எப்போவோ டேரக்டர் ஆயிருப்பேன். ஸோ ஹீ இஸ் நாட் த ஒன்லி பேஷண்ட், ஹீ இஸ் ஒன் ஆஃப் த பேஷண்ட். முதல்ல அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நான் ப்ரொஃபஷனை வந்து இங்கே கொண்டு வரவே இல்லை, அது செப்பரேட்டு. அந்த முகம் வேற, இந்த முகம் வேற. ஸோ இது நான் டேரக்டராக மட்டும்தான் வந்திருக்கேன். ஸோ எனிவே தேங்க்ஸ்ங்க. ஸோ வந்ததுலேருந்து எல்லாரையும் வந்து பயம்புத்திட்டே இருக்கீங்க. சீட் நுனியில் உட்காரப்போ இதுவாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு சவுண்டே இல்லாத படம் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கீங்க. இது எந்த அளவுக்கு பேய் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சொல்லிட்டீங்க, அது உண்மையும் இல்லைன்னு சொல்லிட்டு இது எந்த அளவுக்கு பயம் பொறுத்துன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ இருக்கிறது எல்லாருமே வந்து பேய்களை வந்து காமெடி ஆக்கிட்டாங்க. கண்டிப்பா. ஓகேவா? நீங்க போஸ்டர் போட்டுக்க எனக்கு பார்த்த உடனே ஒரு இதுவாக தான் இருந்தது, என்னடா இப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எந்த அளவுக்கு நீங்க பயம் பொறுத்துவீங்கன்றீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி எங்க படம் வந்து 2000 கோடி அடிக்கணும் மேடையில சவால் விட்டவங்களா இருக்காங்க. அதுக்கப்புறம் புஷ்ன்னு போயிட்டாங்க. இப்போ நீங்களும் அந்த அளவுக்கு தான் வந்திருக்கீங்க. நான் சவால்ல விடல. இல்ல பேய் பயமா இருக்கும், இது பயம் பொறுத்துன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அது எல்லாருமே எல்லா படத்துக்கும் சொல்றதுதான். ஸோ பேய் படத்துல பயம் எதிர்பார்க்காம வேற என்ன எதிர்பார்க்க முடியும்னு எனக்கு தெரியல. சவுண்ட் இல்லாம பயம் பொருத்த முடியாது. சவுண்ட் இல்லாம படமும் இல்ல. சவுண்ட் இல்லன்னு யாரும் படத்துல மியூசிக் ஃபுல்லாவே கிடையாது. இல்ல மியூசிக் தான் கிடையாது, சவுண்ட் இருக்கு. சவுண்ட்னா இந்த ஊன் கத்துறது தானே, அது ஆக்சுவலா எல்லா படத்துலயும் இருக்கிறது தானே. எல்லா படத்துலயும் இருக்கிறது, ஆனா எல்லா படத்துலயும் மியூசிக் இருக்குதுல்ல. பேய் நீங்களே பேயை நம்பல, அப்படி இருக்கும் போது நீங்க மத்தவங்களை எப்படி பயம்படுத்துறதுக்கு பேயை உருவாக்கி இருப்பீங்க? நானே நம்பல. நான் நம்புற அளவுக்கு ஒரு விஷயம் கொடுக்கணும்னா அதுதான் இந்த படம். படத்துல எப்பவுமே வந்து ஒரு பேய்